இது நல்லாவே இதை வறுத்துட்டேன். இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கிறேன். நிலக்கடலை போட்டுக்கிறேன். இது வறுத்தது. கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை இதையும் வறுத்துக்கலாம். நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்தாச்சு. இந்த முந்திரியும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதை இதையும் தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த ராகியோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இதை ராகியை மட்டும் நான் தனியாக அரைச்சிருக்கேன். இப்போது இந்த நட்ஸை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ராகிக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், இதை மிக்சியில் பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் வாசனை பிடிக்கலை அப்படின்னா. அதை இப்போ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். ராகியில் நிறைய நன்மைகள் இருக்குது. மெயினாக விட்டமின் சி அதிகமாக இருக்கனால எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த போன் பெயின் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த் இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு உருண்டையாக கொடுக்கலாம். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி நவதானியங்கள் போட்டு நம்ம கஞ்சி பவுடர் ரெடி பண்ணி கொடுக்கறத விட தனியாக இந்த மாதிரி ராகியை மட்டுமே யூஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொழுன்னு வளர்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பெரியவங்களும் டெய்லி இதை எடுத்துக்கலாம். சோர்வாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ராகி ரொம்பவே பலன் தரக்கூடியதாக இருக்குது. பிடிக்க வரலைன்னு தண்ணி தெளிச்சோ அல்லது பால் தெளிச்சோ பிடிச்சிடாதீங்க, அது கெட்டு போயிடும் சீக்கிரமாக. ட்ரையாக இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும், லால் படை வரும். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இதை பிடிச்சிக்கோங்க. ராகி இதை கம்ப்ளீட்டாக வறுத்துக்கணும்.